இசையமைப்பாளர் தேவா, சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 டைட்டில் வின்னரா இருக்கக்கூடிய திவினேஷுக்கு ஒரு பார்சல் பாக்ஸ் ஒண்ணு அனுப்பி வச்சிருக்காராம். அத திறந்து பார்த்துட்டு திவினேஷோட ஒட்டுமொத்த ஃபேமிலியும் ரொம்ப எமோஷனலா ஃபீல் பண்ணியிருக்காங்க. சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 டைட்டில் வின்னரா வந்திருக்கக்கூடியவர் தான் திவினேஷ். ஏற்கனவே இந்த சரிகமபா நிகழ்ச்சிக்கு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருந்தாலும், இந்த லிட்டில் சாம்பியன் சீசன் 4 இந்த ஒரு சீசனுக்கு அப்புறமா ஃபேன் பேஸ் கொஞ்சம் அதிகமாயிட்டு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கக்கூடியவர் திவினேஷ். இப்ப இருக்கக்கூடிய ட்ரெண்டிங்ல இருக்கக்கூடிய பாடல்ல பாடினா மட்டும்தான் மக்களை அட்ராக்ட் பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு விஷயத்த உடைச்சவர் தான் திவினேஷ். 70s 80s காலத்துல வந்த எக்கச்சக்கமான பழைய பாடல்களை பாடி எக்கச்சக்கமான தாத்தா பாட்டியோட மனசை வென்றவர் திவினேஷ். அப்படிப்பட்ட திவினேஷ் கண்டிப்பா டைட்டில் வினருக்கு ஒரு தகுதியான ஆள் தான்ங்கிற மாதிரி நிறைய பேர் திவினேஷை தூக்கி வச்சு கொண்டாடினாங்க. அதுல ஒரு முக்கியமான ஆள் யாருன்னு கேட்டீங்கன்னா, இசையமைப்பாளர் தேவா. சரிகமபா லிட்டில் சாம்பியன் சீசன் 4 நடக்கும்போதா இருக்கட்டும், அந்த கிராண்ட் ஃபினாலேவா இருக்கட்டும், இது மாதிரி பல இடங்கள்ல தேவா கலந்துக்கிட்டாரு. தேவாவுக்கு இந்த ஃபைனலிஸ்ட்ல 5 பேரை பிடிச்சாலும் முக்கியமா திவினேஷை ரொம்ப பிடிக்குமா. அப்படிப்பட்ட திவினேஷ்க்கு ஏதாவது ஒரு பரிசை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு பிளான் பண்ணியிருக்காரு. அப்படிதான் லிட்டில் சாம்பியன் சீசன் 4 நடந்துட்டு இருக்கும்போது எம்எஸ்சி சார் ஃபேமிலி சேர்ந்தவங்க எம்எஸ்சி அவரோட ஸ்படிக மாலையை திவினேஷ் ஃபேமிலிக்கு பரிசா கொடுத்திருந்தாங்க. அந்த படிக மாலையை திவினேஷ் தன்னோட பூஜையில வச்சு பூஜை பண்றதாவும், தினமும் தூங்கியதுக்கு அப்புறமா அந்த படிக மாலையை தொட்டு கும்பிட்டுட்டு தான் அவர் பாட்டு பாடவே ஆரம்பிப்பாராம். அந்த ஒரு சென்டிமெண்ட் திவினேஷ்க்கு இப்போ வரைக்கும் இருந்து வந்துட்டு இருக்கு. அதே நோக்கத்தோட இப்ப தேவா அவர்கள் தான் கையால திவினேஷ்க்கு ஏதாவது பண்ணோம் அப்படிங்கிறதுக்காக அவர் பயன்படுத்தின ஒரு மோதிரம். அந்த மோதிரம் அவர் வாங்கின மோதிரம் இல்லையா, எம்எஸ்சி அவர்கள் தேவா அவர்களுக்கு பரிசளித்த மோதிரமா. அந்த மோதிரத்தை இப்ப தினேஷோட ஃபேமிலிக்கு, அது தங்க மோதிரம் இல்ல, ஆனா அது விலை மதிப்பு மிக்க எம்எஸ்வி அவர்கள் கையால கிடைச்ச ஒரு மோதிரம். அந்த மோதிரத்தை தான் தேவா அவர்கள் இப்ப சின்ன ஒரு பாக்ஸ்ல கிஃப்ட் மாதிரி பேக் பண்ணி தினேஷோட வீட்டுக்கு அனுப்பி வச்சிருக்காரு. தேவா அவர்களோட இந்த ஒரு கிஃப்ட்டை ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு தினேஷோட ஒட்டுமொத்த ஃபேமிலி செம ஹாப்பி ஆயிட்டாங்க. என்னதான் அவர் டைட்டில் வின் பண்ணி அவருக்கு 10 லட்ச ரூபாய் பரிசு தொகை கொடுக்கப்பட்டிருந்தாலும் அதை விட 10 மடங்கு சந்தோஷம் இந்த ஒரு கிஃப்ட்டை பார்க்கும்போது இருந்திருக்கு. எம்எஸ்சி ஃபேமிலி எப்படி ஸ்படிக மாலையை கொடுக்கும்போது தினேஷ் ரொம்ப உணர்ச்சிபூர்வமா ஃபீல் பண்ணாரோ, அதே ஒரு எண்ணம் இப்ப தேவா அவரோட கிஃப்ட்டை பார்க்கும்போது வந்திருக்குது. இது வரைக்கும் கனெக்டிங் டிவிக்கு சப்ஸ்கிரைப் பண்ணனா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. உடனடி அப்டேட்ஸ் பெறுவதற்கு நோட்டிஃபிகேஷன் பெல்லையும் கிளிக் பண்ணிக்கங்க.